ஆஃப் பண்ணுறா டேய் ஒழுங்கா விடு வெங்காயத்தலாம் அதை ஆஃப் பண்ணு போ ஓனர் டயர் தேய மாட்டேங்குதுங்கிறாரு இன்னும் நல்லா பிரேக் அடி டயரே தேய மாட்டேங்குதுங்கிறான் இன்னும் வேகமாக பிரேக் அடி சார் இந்த டிவிஸ் பெட்டி மேலே விடு அவ்வளோதான் வெட்டி போடுவேன் அவன் இப்போ தான் ஆஃப் பண்ண வச்சுக்கிறேன் ஆரம்பி கொண்டு வந்துருந்தா 1 மணி நேரம் முன்னாடியே ஓட்டிட்டு வந்திருக்கலாம் மொத்தமாக 1 மணி நேரம் ஓடுதான் என்னடா வெயிடா அப்படியே மாற்றத்தான் கம்ப்ளீட் விட்டுருவாங்க டைட்டே ஆனாலும் அப்போ சரி நேற்று 1 மணி நேரம் இருக்குதுடா போய் ஓட்டுங்கடான்னு தைக்கு போதும் அப்படியே உனக்கு அந்த கலவை பறமை மாட்டி விட்டுலாம்டா எடுத்துட்டு போயிடும் என்னையே கேட்க மாட்டான் நான் எங்களுக்கு தான் தெரியும் சுற்றி சுற்றி வருதா பின்னால ஏன் போடுறா போய் போடுறதானே வாடா வாடா மனசம் பேசுவானா உனக்கிட்ட பாரு பாரு ஆளை போடுறதுக்கு இல்லை வேலை ஓடி போயிட்டீங்க நான் காலை வச்சு மூடிட்டு வா போறியா என்ன மாப்பிள இந்த பக்கம் வா மாப்பிள காலை உடச்சு போட மாட்டேங்குது நான் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணான் அவன் லவ்னு எழுத்தானா உள்ள கமுந்து போயிடும் சிங்கப்பூர் பண்ணு அதே கேட்டால் ஓனர் இதுக்கு மேலே பறிச்சு வாங்க மாட்டான் வாட தரலாம் நினைக்கிறேன் வரேன் அப்படி கமிச்சு போடுறேன் தூக்கி தொலையும் அது நல்லா தாண்டா இருந்துச்சு கரெக்டா அவ்வளோதாயா முன்னாடி போடா முன்னாடி படுத்துறான்டா மனசனை ஆனால் மனுஷனே ஓடி போயிரு நம்மளுது அடுத்த மாப்பிள்ள கிளம்பி கழிச்சு விட்டலாம் பரம்புக்கு காலையிலேருந்து 5 மணி 4 காலையில் எந்நேரம் 6:30 மணிலேருந்து ஃபோன் பண்ணி எந்நேரம் கொண்டு வரான்னு பாரு வாடா ஏய் அவனை வர சொல்லு டேய் வாடா டேய் இதை கழிச்சு விட்றா உனக்கு எப்படிடா கழட்ட தெரியும்
மாமனா இருந்தால் பரவாயில்லாம், எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்யும். தூசுட்டியா நீ மட்டும் தான் சிவுக்கு சிவுக்கணும் போல. பின்னாடி வா. வா கூட ஒருத்தர்ல உன்னை எல்லாம் டிரைவர்னு வச்சுக்கிறேன். நான் டிரைவர்ல ஓனர். அவர் கேட்டால் அவரு ஏமாவா அந்த படத்தில் வர மாதிரி அவரு மலைக்கு போய்க்கிறேன். அது வரைக்கும் நீ ஓனராக இருந்துக்கிறேங்க. நீங்களே எப்படி இந்தியா நல்ல பேர் ஐயா? இந்தியான்றது நல்ல பேர் தானே. ஆமா இதெல்லாம் மாட்டேன். ஆயா பைத்தியம் தான், ஆனால் கொஞ்சம் பெண் பைத்தியம். அபச்சாக்காரம் டைட் பண்ண உள்ள தூக்குமாப்ப அது லாக் பண்ண தேவை போ. என்னடா சொல்கிறதுக்கு வாடா. அப்பா ஒரு வழியாக அனுப்பியாச்சுடா சாமி. வந்தானாவே ஓனர் கூப்பிடல நார்மல் இதுலேயே வரீங்க. எங்கே பாட்டு போடுறது நான். சரி பெட்ரோல் கடை என்னடா வேலை. போயிட்டேன் பாரை ஓட்டிவிட்டேன். வண்டி வேற நினைக்குது. போ நிற்கிட்டோம் ஒன்று நிற்கிட்டோம். அந்த பேலர் பேலர் எட்டாவது மாதம் இது அடிச்சுக்கலாம். என்ன பேலர்? புது பேலரா? வேண்டாடி சப்ஸ்கிரைபர் வேறு கேட்டுக்கிறாரு வண்டி ஓட்டுவது எப்படின்னு. ஈஸி தான் ஓட்ட தெரிஞ்சே ஈஸி தான். புதுசாக ஓட்டையே கொஞ்சம் ஆடு கையை எப்படின்னு யாரோ அங்கேயே வந்தாங்கன்னா இங்கே பிரேக் அடிக்க தோணும். அது எப்படின்னு மாப்பிள்ள ஒரு நாளைக்கு ட்ரைனிங் கொடுப்பான் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் சொன்னாலும் தெரியாது. ஃபஸ்ட்டில் இருந்து கிளியராக சொல்லணும். பார்த்து போடா ஏமன் கூடையா வரோம். டேங்கரானு ஆறு அடிக்கலாம் கல்லுன்னு வந்து பூந்துருவாங்க உள்ள. நேற்று அங்கே அவ்வளோ மழை பெஞ்சிருக்க மழையே இல்லையே. சொட்டு கூட பெய்யலையே. அப்புறம் அந்த ஆளுக்கு மட்டும் பேஞ்சிருக்கோம் தட்டி காட்டுறதுக்கு. அரசமலையெல்லாம் மழை இல்லையா? விளையாட்டுக்குது நீ கட்டலாம்னாங்க ஃபோன் வரல. ஃபோன் பண்ணி அப்போ நாளைக்கு கூப்பிடுவாங்க. ஒரு மணி நேரம்னாச்சும் வருமா மாப்பிள்ள? இவ்வளோ நேரம் தூக்கிட்டு சுற்றுறோம். வேறு வைக்கிறோம் வேறு பண்ணுறோம். இதில் தான் வந்தேன். இதில் தான் அந்த தலைவை ஓட்டிட்டு அங்கே கேட்டை திறந்தோன்னு சொன்னால் திறந்து விடல. அப்புறம் இதில் போயிருந்தேன். அதில் ஒரு கேட்டு ஒன்று இருக்கும். இந்த இடமா ஃபோன் பண்ணலாம். அப்படியே கீழே போயிடும். சென்ட்ரா பார்த்து ஒரு வஞ்சம் போட்டுவிட்டு வாங்கி
வாக்கியா போட்டு ப்ளஸ் ஏசி அந்த கீழேலுக்கு போகிறதுக்கு வாக்கியா இருக்குதுடா, அதுன்னே சொல்கிறேன். இப்படி ஒன்று போட்டு விட்டுறலாம். இதுக்கப்புறம் அது எதுன்னு சொல்கிறாங்களோ இப்படி 2 வாக்கியா போட்டு ஆளு இந்த இதில் ஒன்று விடு, இதில் இருந்து இங்கே ஒன்று விடு, அதில் அந்த சந்தில் ஒன்று விட்டுருப்போ, இங்கேருந்து எடுத்து போடு. அதே இங்கே ஓரம் இப்படி போட்டால் அப்படியே திருப்பிட்டீங்கன்னா ஏகத்துக்கு மாஞ்சிக்கும்ல. அது ஓரம் போகிறது வேஸ்ட்டு. இப்படி போட்டு இதில் ஒன்று அந்த மர சந்தில் ஒன்று போட்டு விட்டு அப்புறம் வாக்கியா போட்டு விட்ருங்க. நீயே போய் கேளுப்போ, எப்படி சொல்கிற மாதிரி ஓட்டிட்டு வாப்போ. அது மாடு என்னடா பண்ணிச்சு உடனே அது பாட்டில் நின்று இருக்குது. அந்த மாட்டை பார்த்து ஏன் மாடு முறைக்கிறானை பார்த்து அப்படின்னு மாடு இவனை பார்த்து முறைக்க எதுக்கு ப்ரோ ஆகுது. அதை தான் ஃபஸ்ட்டே கேட்டோம். சரி நீ அங்கே போய்ட்டு வா. இந்த காட்டுக்காரக்கா நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு தான் போகுது. அது வந்து எப்படின்னு சொல்லுங்க, வந்தீங்கன்னா தான் தெரியும். இன்னும் 1 2 3 4 டோப் இருக்குது ப்ரோ. 4 டோப் போட்டுக்கிட்டா வேலை முடிச்சு. வயலுக்கு 10 நிமிஷம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது எந்த வாக்கில் ஓட்டுதுன்னு தெரியலையே அக்கா. எந்த வாக்கில் ஓட்டணும்? தண்ணி என்ன இந்த வாரம் இருந்து பாயுமா? சரி, இப்போ இந்த தென்னைமர சந்தில் நெட்டா போகலாமா? இந்த தென்னை மரத்தில் ஒரு சந்து, அப்புறம் இதில் ஒன்று போடுங்க. அதுக்கு உள்ளே போட்டுக்கலாம். இதில் ஒன்றுக்கா அதான் அந்த அந்த கடைசி தென்னை மரத்துக்கு நடுவில் ஒன்று போட்டுக்கலாம்க்கா. 3 பட்டமாக போயிடும். இதில் வாமாப்பில். அப்புறம் அந்தானே போட்டு விடுறதுனா போட்டு விட்டுக்காங்க. தண்ணி பாரத்து நல்லாயிருக்கும். பா இதெல்லாம் உடைக்காதுங்கக்கா. ஆளுங்க போடுற அளவுக்கு வருதில்ல. மண் இதை இன்னும் கலப்பையெல்லாம் ஓட்டிருந்தீங்கன்னா இன்னும் மண் ஃபுல்லாக வரும். எல்லாம் மேக்ஸிமம் ஓட்டுறவங்கெல்லாம் வந்து ரொட்டாட்டில் ஓட்டி கலப்பையில் 2 சால் ஓட்டுவாங்க. வண்டியில் பார் ஓட்டணும்னா சரி. இது எனக்கு தெரிஞ்செல்லாம் பெரிய கரை எல்லாம் தென்னை மரத்து செந்த மரத்து வந்து ஓட்டுவாங்க. அந்த ஓரத்தில் ஒரு கரை வந்திருக்கிறான். இங்கே ஒரு கரை. வேலை முடிஞ்சுது. இப்படி போய் அங்கேருந்து ஒரு கரை வந்துடும். இந்த வாரம் போய் ஒரு கரை வந்துடும். வாரமாவா? அப்படியே போய் அந்த மூலையில் போய் ஏறி இந்த வயலுக்கு வா.
ஆ இதுலேயும் அதே மாதிரி 2 கரை போடலாமாக்கா 3ஆக்கா? சரி எது அந்த ஓரம் நீங்கள் மம்டில் தாங்க அள்ளி கொட்டணும். அந்த ஏற்கனவே இருக்குதுல்ல, அது ஒண்டை மரத்தோரம் போட்டுக்கிறீங்களா? இது தூரமாக இருக்குது, இது மரம் இல்லாதனால ஒண்டை வந்துட்டோம். அதில் மரம் இருக்கிறதுனால நீங்கள் கையில் தான் விளம்பணும் அந்த ஓரத்தை. அது கை வேலை, மரத்தோண்டை போடுறதெல்லாம் வண்டியில் பண்ண முடியாது, மரம் அடிபட்டு போயிடும். ஆ இதில் ஒரு கரை அதில் ஒரு கரையை போட்டு இதில் வா. எங்கள் சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வாய்க்கா மாதிரி போட்டு விட்ருவாங்க. மரத்துக்கு மட்டும் தண்ணி பாயிற மாதிரி. இப்போ மரத்தை ஒண்டை போட்டு விட்டோம்னா மித்த இடத்துலலாம் வந்து தண்ணி கட்ட தேவையில்ல, பில்லு முளைக்காது. இப்போ இதெல்லாம் வயல் பூரா நீங்கள் பாய்க்கணும். ஆமாம், அதனால் அப்படியே மண்டை செடியை விட்டுறது பாஞ்சிட்டோம்னு. அதான் வந்து போ. இந்தஞ்சோட வயலை 3ஆக போடுறேன். எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மரத்துக்கு ஒரு வாய்க்கால், இதுக்கு ஒரு வாய்க்கால், அதுக்கு ஒரு வாய்க்கால், அதுக்கு ஒரு வாய்க்கால், எல்லாம் வாய்க்காலில் மட்டும் தண்ணி கட்டுற மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். சரி, இப்போ தண்ணி டிமாண்டாக இருந்தால் நீங்களும் அதை தான் பண்ணுவீங்க. கிணத்துல மேந்தண்ணியாக கிடக்கிறதுனால நீங்கள் பண்ணுறதில்ல. இதுலேருந்து பாய். போதண்டா. இந்த வயல் எப்படிங்கக்கா? இது எந்த பக்கம் தாவாய்க்கா இருக்குது? ஏதோ நெட்டில் எழுத்து விட்றலாமா? இப்படி நெட்டாவா? எப்படின்னா தெரியல, இருங்க வரட்டும். இந்த மாதிரி சந்தலையா அந்த மாதிரி சந்தலையா? அந்தானையா? இதில் சென்டரில் வஞ்சி ஓட்டுமா? இப்போ அந்த அக்கா சொல்கிறதே புரியல. அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்படி ஓட்டு அப்படிங்கிற தண்ணி டிமாண்டாக இருந்தால் கரெக்டாக மரத்துக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் பாட்டில் ஓட்டி வாக்கியா ஈஸியாக போட்டு கொடுத்துட்டு போவோம். அது எங்கே, அது பாட்டில் அது ஒரு மெத்தடு சொல்லுது, நமக்கு அது என்ன சொல்லுதுன்னே தெரில. ஆனால் இவ்வளோ பெரிய பட்டாளம் யாருமே போட மாட்டாங்க ப்ரோ. இப்படி போடுறதுனால என்ன பிரச்சனைனா பாரு, இங்கே ஒரு கரை போட்டுக்கிறாங்களா? இவ்வளோ காடு ஏகத்துக்கும் தண்ணி பாய்ஞ்சிட்டு வந்தால் பில்லு முளைக்காதா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதே தென்னை மரத்தை ஒட்டி இந்த பக்கம் ஒரு கரை இந்த பக்கம் ஒரு கரை தென்னை மரத்தை ஒட்டி இவ்வளோ மட்டும் போட்டு விட்டோம்னா இந்த பக்கமெல்லாம் தண்ணியே பாயாது. ஸோ பில்லு முளைக்கிறது வந்து அவ்வளோ சடியர்னு பில்லு முளைக்காது. ஆனால் இந்த நாங்கள் இது அதெல்லாம் எடுத்துக்கிட்ட செலவு அதிகம்பா, தண்ணி கிடக்குது எங்கள் கிணத்துல, அதனால் நான் இப்படியே எப்படி சொல்கிறது, இப்படியே மண்டை சைடே விட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த அக்கா சொல்லி போச்சு. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. காட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்டாகணும். அதனால் நிலவரம் என்னமோ என்னமோ இன்றைக்கி இன்னதுலேயே கட்டிக்கிட்டு இருக்குது. நேற்று மழை வரல, இன்றைக்கி வருமானு தெரில. வந்தால் பரவாயில்ல, இந்த கள்ளக்கா காட்டுக்காரருக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுதோ தெரில. மாப்பிள்ளை போட்டுட்டு வண்டி சாவடிக்கிறான் ப்ரோ. அக்கா இதில் வேணாமா? இப்படி வேணாமா? சொல்லு. அப்புறம் இதெல்லாம் அப்படியே பாஞ்சிக்குமா?
அப்போ இதில் இப்படி கரை ஓட்டணுமா? சரி. இப்போ அது வாய்க்காலா கரையாக்கா? ஆ சரி. ஆ அக்கா சொல்கிறதெல்லாம் பைத்தியமே பிடிச்சிக்க மாட்டேது மாப்பிள்ள. வாய்க்கால் மாப்பிள்ள என்ன சொல்லுதுன்னே தெரியல தான் தள்ளிவா. அப்படியே அந்தான ஒரு கரை, அல்லையில் ஒரு கரை. விடுங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். அதில் ஒரு வாக்கியா போட்டு இதில் ஒரு பொய் வஞ்சில் தொட்டுருதா? ஏன் சரியா இருக்கு. இந்தான இதில் ஒன்று போடுறோம்ல. ஆ ஆ இந்தான தான் வார்த்த மாடா கொஞ்சம் தண்ணி தேங்கி பாயணும், சின்னதாகவே இருக்கட்டும். இது வந்ததில் இருந்து ஆளுங்க போடுறதே இல்லை ப்ரோ. எல்லாம் எங்கள் சைடெல்லாம் வண்டியில் தான் போடுறாங்க. அவ்வளோதான். இன்னொரு கரை போட்டால் வேலை முடிஞ்சுது. இதுக்கு இப்போ ஓட்டு 2 நாள் ஆகுது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சுன்னா, நான் ஆள் விட்டு போட்டுக்கிறேன்பா, வண்டியில் ஓட்டினா எடுத்து கட்ட முடியாது என்னால், அங்கே அம்மாங்க. அக்கா ஓரம் என்னக்கா பண்ணுற? இந்த அக்கா போட்டு கன்ஃபியூஷன் பண்ணுது. காசும் ஆகக்கூடாது, வேலையும் நடக்கணும்னா வரப்புக்கு எப்படி ப்ரோ இதில் மண் நினைக்கிறது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வரப்புக்கு மண் நினைக்கிற வண்டி நம்மக்கிட்ட இல்லை. ஓரமாக தண்ணி உடஞ்சிடு. ஆ அதே இதில் ஒன்றில் தோணும். எதுவுமே காசே செலவாகக்கூடாது, ஈஸியாக பண்ணோம்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ போதுண்டா. ஏய் இங்கே ஒரு காரம் இருக்குதுடா, இன்னொரு காரம் இருக்குது. அங்கெல்லாம் தேவை, இவ்வளோ இருந்தால் போதும். திருப்பிக்கா அந்த சந்தில் ஒரு கரை வேணுமா? அதில் தான், அந்த சந்தில் தான். அஜித்துக்கே பொறுக்க முடியல. மாற்றி இதெல்லாம் போடு அதெல்லாம் போடுங்குது. சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு போகலாம். மரத்துக்கு ஓட்டு இதில் ஒரு வாய்க்கால் போடு, அதில் ஒரு இஞ்சி போடு. இப்போ பாரு, இந்த வரப்பு வந்து தண்ணி வலியுதுன்னு சொல்லி அது வரப்புக்கு மண் வலிச்சு போட்டுருந்தா வரப்பு உயரமாக வரும். இல்லை ஜேசிபி கூப்பிட்டுனாச்சும் வரப்பு போட்டிருக்கலாம். அதெல்லாம் மண்ணால் செலவு அதிகம் ஆகும்னு சொல்லி வரப்பை தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு என்னென்னா கரை போட்டு வச்சுருக்குது. எவ்வளோ சிக்கனம் பார்த்தீங்களா? இதுக்கு தோப்பு 1500-2000 ரூபாய்க்கு மேலே விட்றாங்க. ஆனால் இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அது காட்டுக்காரரோட விருப்பம் ப்ரோ, அதை நான் எதுவும் சொல்ல முடியாது. தண்ணி கட்டுறது அவங்களுடைய பிரச்சனை. தண்ணி இல்லாத எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கூட 2-3 ஒரு வாரத்துக்கு ஒரு நண்பர் சொன்னாங்க, இப்போயே எங்கள் சைடெல்லாம் தண்ணி ரொம்ப ட்ரை ப்ரோ, மரத்துக்கு தண்ணி வாங்கி ஊற்றிட்டு வரனாங்க. அது மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் தானே. இங்கெல்லாம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, அதனால் எப்படியும் ஓட்டு பாஞ்சிக்கும் அப்படிங்கிறாங்க. அக்கா இது எப்படிக்கா?
இதில் நான் அப்படியே நெட்டை இழுத்து விட்றலாமா? அதை நான் ஓரம் இழுக்கணுமா? இந்த ஓரம் போய் இதில் வா, ஓரம் போ, இந்த ஓரம் போய் இதில் வரதான். இதெல்லாம் ஜேசி போட்டு ஒரு 4 மணி நேரம் ஆனாலும் வரப்பு போட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்ட பார்த்தா. ஏங்கா ஜேசி இப்போ வர சொல்லி ஒரு 2 மணி நேரம் ஆனால் எல்லா வரப்பும் கரை போட்டிருக்க மாட்டேங்க. போட்டிருந்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு கவலைலாம் கிடக்கும். இப்போ இதெல்லாம் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை இதெல்லாம் எல்லா வயல்லையுமே மண் இல்லை, எல்லாம் கரையை போட்டுவிட்டு இருந்தா வயலுக்கு தண்ணி தேக்கி நிறுத்தினா நிற்கி. இதெல்லாம் என்ன தண்ணி நிற்க போகுது? எல்லாம் வாரிட்டு கீழே வயலுக்கு தான் போவோம். நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு. ஜேசிபியில் எல்லாத்துக்கும் வரப்புக்கு மண் போட்டிருக்கணும். அவன் அப்படியே விட்டுருந்தா ஆளுங்க மாதிரியே வலிச்சு வர போட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். சரி, அடுத்த ஐட்டம் கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்த வருஷம் நல்ல பிள்ளையாக கரை போட்டுக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ. இங்கே இருக்கிற வயல் எல்லாம் ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டோம், தெரியுதா? இப்பொழுது அந்தான இந்த நெட்ட வீட்டுக்கு அந்தான ஒரு வயல் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார் ஓட்டணுமா, ஓட்டிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். அதையும் ஓட்டணுமா? வாங்க போகலாம். அங்கே அப்படியே இந்த ஊட்ட தாண்டி அந்தான ப்ரோ, அது ஒரு கரையை ஓட்டி விட்டேன். கிளம்ப வேண்டிதான். எதுவுமே வேலை இல்லை ப்ரோ, அதனால தான் நேற்றே வீடியோ போட முடியல. இல்லைன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். சரி அங்கே தரிசித்தை கேட்கலாம் சுராஜ் விட்டுனா அவனும் வேலை இல்லாமல் ஏன் அப்படியே இங்கிறது 50 கிலோமீட்ரு வராங்க. தென்னந்தர தெரியுதா? இதில் ஒரு 2 கரையை போட்டு விட்டேன், கிளம்பிட்டு தான் ப்ரோ. ஏதோ தகுடு போடும் போது நான் நினச்சேன், என்னடா 10,000 ரூபா செலவு பண்ணி போடுறோமே, இது அசலுக்குனாச்சும் ஓட்ட முடியுமா? இது என்னால் வரட்டும், எப்படின்னு தெரியலையே. நாமளாக இருந்தால் 1 2 3 3 2 6 7 காரம் அந்த ஓரத்த மரத்தோடு ஓட்டுவோம். இந்த அக்கா ஒரே காரத்தான் ஓட்டும். அந்த ஓரம் நெட்டாக ஓட்ட முடியுமா? கல் இல்லையா? அட அந்த ஓரம் தான் வாக்கே. சரி, ஒன்று எவ்வளோட போக முடியுமோ அவ்வளோட ஓட்டி விட்டு. ஆனால் தைரியமாக எடுங்க. 550 வேண்டாங்கண்ணா. 550 வந்து புதுசில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டைம் ஆக வீக் ஆகிக்கும். 80 இதை எடுத்துக்காங்க, 850 டார்க் எடுத்துக்காங்க, நல்லாயிருக்கும். அது இப்போ ரேட் அதிகங்கண்ணா. நான் வந்து 450 ஒன்று 850 ஒன்று ஒரு டார்ச் லைட் பேட்ரியோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னா 14,000க்கு வாங்கினேங்கண்ணா. இன்றைக்கி வந்து 17,000 ரூபா அமேசான்லேயே போட்டிருக்குறாங்க. அது என்னென்னு கொஞ்சம் விசாரித்து எடுத்துக்காங்க. இல்லைனா கொஞ்சம் 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க ஆஃபர் போடுவாங்க, அப்போ எடுத்துக்கலாம். இங்கே திருச்செங்கோட்டில் கூட விகாஸ் டூல் மார்ட்னு ஒன்று இருக்குது ஈரோட்டில். அதான் எம்மா அங்கே என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க, ஆன்லைனில் என்ன ரேட்டோ அதான் சொல்லுவாங்க. ஆஃபர் போடும் போது தான் அவங்களும் குறைப்பாங்க. அர்ஜென்ட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அர்ஜென்ட்டுனா வாங்கிக்காங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது. 850, நான் 550லாம் வாங்காதீங்க, 850 வாங்கிக்காங்க. இது தான் மோட்டரை வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கம்பெனிலேருந்து வருதில்ல, மட்டமாக போல்ட்டு டைட் பண்ணால் மட்டமாக வருது பாரு, அந்தெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. 4 மரம் வெளியே இருக்கிறது கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே இருந்தால் தான் தொந்தரவு. கரெக்டான போல்ட்டு வாங்கி போட்டிங்கன்னா கழட்டுறது ஈஸிண்ணா. உங்களுக்கு வாழை ஓட்டுறது என்ன மிஷினுங்கண்ணா? அதுக்கு அருமையாக செட் ஆகுங்கண்ணா.
ஒரு ஆள் ஓசி எடுத்துகிட்டு போயிட்டாப்லைங்கக்கா, இல்லைன்னா நாங்கள் என்ன அதில் வந்திருப்போம். அது புது வண்டி 5 வண்டி இருக்குதுங்கக்கா. இந்த ஒரு வண்டி வச்சு என்ன பண்ணுறது? அதுக்கு தனித்தனியாக வண்டி இருக்குதுங்கக்கா. உடனே கேட்குறாங்கக்கா, உடனே காட்டுக்கு வேணுங்கிறாங்க 1/2 மணி நேரத்தில். அதனால் இங்கே ஒரு வண்டி இப்போ அன்றைக்கி தோப்பு ஓட்ட வந்து 4.5 மணி நேரம் மாட்டிக்கிச்சு. வேறு ஒருத்தர் அந்த டைம்லேயே வேணுமாங்க. அதனால் இன்னொரு வண்டி இருந்தால் தான் நாங்கள் ஆல்ட்ரு பண்ண முடியும். 4 மணி நேரம் விட்டோம்னா காட்டு மாறிக்குது. சரிங்கக்கா வரோம். இந்த இன்ஜின் வேலை செய்யாது, இது ஒரு மாதம் வாங்குதேன் நாங்கள். ஓகேன்பா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார் அவினாச்சியில் இருந்து, பாலை ஓட்டுறதுக்கு பேட்டரி மிஷின் யாராவது 850 டார்க்கு போட்டிருக்கிறீங்களா? அதை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். பாலை ஓட்டுற மிஷின் ரொட்டேட்டர் கழட்டுறோம்ல, ரொம்ப பெரிய நட்டா? பெரிய நெட்டு இல்லைமாப்பில், உள்ள கம்பி வரும். அது வந்து எதுக்கு அறுக்கிறதுக்கு தானோ, இப்படி அறுவாள் விட்டு உள்ள கோதி அறுக்கிறதுக்கும். நான் அப்பயே கணிச்சேன் அதுதான் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட, அறுவாளில் அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் தம்பி அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வாழை ஓட்டுற மிஷினை இங்கோ பிராண்ட்லேருந்து 850 டார்க்கு நல்லா இருக்குதா கட்டுறதுக்கு என்னென்னு கமெண்டில் சொல்லணும்ப்பா. அவர் கேட்டுருக்கிறாரு, கமெண்ட் பண்ணிங்கன்னா அவர் பார்த்துக்குவார். முடிஞ்சால் அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட கொடுங்க, அவர் டேரெக்டாக டீல் பண்ணிக்குவார், உங்கள்கிட்ட பேசுவார். அவர் ஒன்று எடுக்கணுமா. ஓகே, எனக்கு 1/2 மணி நேரம் ஓட்டணும். 700 ரூபா பில்லு. இந்த 700 ரூபாய்க்கு அந்த அக்கா 700 ரூபாய் அங்கே ஆளுங்களை விட்டு போட்டுருந்தா 4 நாளைக்கு போட்டுக்கிட்டு இருந்த கரை. ஆனால் அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ள புருன்னு ஓட்டிவிட்டு வந்துட்டான் 1/2 மணி நேரத்தில். 1 மணி நேரம் ஜாவுன்னு சொல்லி வச்சுருந்தேன். 1/2 மணி நேரத்தில் போட்டு பூந்து வந்துட்டான். நான் இன்னும் கரை அதிகமாக ஓடுன்னு நினச்சேன். மறந்து போனால் ஒரு நேரம். இந்த அக்கா என்னடானா சரி தண்ணி கிடக்குது, தண்ணி இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்கடா மாப்பிள்ள. நிறைய நாள் பாய நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஜேசிபி வர சொல்கிறேங்க்கா, காட்டை சுற்றியும் பரப்பு இல்லை, பரப்புக்கெல்லாம் ஒரு முழங்கால வேறு மண் போட்டு விட்டுருங்கக்கா, நாங்கள் உள்ளே ஓட்டி கொடுத்துட்றேன். என்னப்பா ஜேசிபி 2 மணி நேரம் ஆகுமா? ஆமாங்க்கா 2 மணி நேரம், மணிக்கு 1200 ஆகும். 1200 ரூபாயா? ஏக்கா இதுக்கெல்லாம் போய் ஷாக் ஆகாதக்கா, இது கம்மி ரேட்டுக்கா. இல்லைல்ல பரவாயில்ல, அடுத்த ஐட்டம் போட்டுடலான்னு சொல்லிச்சு விட்டுட்டேன். நாம் என்ன மாப்பிள்ள பண்ண முடியும்? உங்கள் வண்டியிலே போட முடியுமாண்ணா? நாம் எப்படி போய் வரப்புக்கு மண் போடுறது? அவ்வளோதான் ப்ரோ, 700 ரூபா இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. கதம் என்ன ஏதாச்சும் புதுசாக ஆஃபர் வேலை வந்தால்தான் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி நிறுத்திட்டு அதெல்லாம் சின்ன வேலை தான் பார்க்க மாட்டேன். ஹோட்டலில் 5 ரூபா என்ன இப்படியா எவ்வளோ காஞ்சிருந்தாரோ வந்துச்சு ஊடு பையனா பாருங்க எல்லா நேரம் எல்லாம் கம்மு நிற்கிது. அப்படி சுத்தணும் போதும் மாப்பிள்ள, அப்படியே நிறுத்தா போதுமா? ஓல்டே சூனா பானா வரேன் மாட்டுக்கு தெரியும் நீ சூனா பானா சூனா இல்லாத பானான்னு. அவ்வளோதான் ப்ரோ. ஓகேன்பா, வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். மாடு நக்கனே சந்தோஷெல்லாம் ஞான கண்ணுடா, சாதாரண கண்ணு இல்லை. அங்கிருந்தே பார்த்துட்டான். குஞ்சான மாடு நக்கி போச்சா? நக்கனா நக்கிட்டு போ. ஏங்க சங்க சார் எங்கே உலகம் சுற்று வாலிபன்? உலகம் சுற்று வாலிபன் கைதே நிற்கிறேன். பயங்கரமா இருக்காரு. நீங்க சட்டெல்லாம் பாருங்க, மனோஜ் மாதிரி. ஆனா இன்னும் கொஞ்சம் வேட்டி தூக்கிட சொன்னா கட்ட மாட்டேங்கிறாரு. இவன் கிடக்குறானா? நீ கிட டவுசி பாய். சரி பாப்போம். பாய் ப்ரோ. அந்த முகரை பாத்துங்க, ரொம்ப நாளா காட்டுல இல்ல மூஞ்சத காட்டி கொடுங்க. கலர் ஏத்தானா? அவன் கலர் ஏத்தான். டேய் இல்லடா பெயிண்ட் போயிடுச்சுனா. ஏடா கிறிஸ் ஜேசிபில மட்டும் வெள்ளை வெள்ளேர்னு தெரியறான். அது கொஞ்சம் கேமரா குவாலிட்டியோ ஐபோன் கேமரா போச்சு, அதனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறான். அந்த வச்சு இப்போ கொஞ்சம் கருவண்டு மாதிரி போயிட்டு ஃபில்டர் போட்டாங்க.
ஃபில்டர் வேறு போடுறாங்களா? நம்மளால ஃபில்டர் போட முடியுமா? போட முடியாது மாப்பிள்ள, இயற்கை என்னமோ வண்டிக்கு வேணா ஏர் ஃபில்டர் போடலாம். ஏர் ஃபில்டர்லாம் ஃபில்டர் போலாம்.